ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் பேசிக்ஸ். ஸோ நெட்வொர்க் பேசிக்ஸை பற்றி இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் நெட்வொர்க்? நெட்வொர்க்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, a network consists of two or more computers that are linked in order to share resources. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 டிவைஸ் நடுவில் கம்யூனிகேஷன் நடந்தால் அது நெட்வொர்க். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டரை பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் அவுட் வந்து பிரிண்டர் மூலியமாக எடுக்கிறோம். ஸோ அங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 2 டிவைஸ் இல்லை அதுக்கும் மேற்பட்ட டிவைஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நெட்வொர்க்ஸ். அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நெட்வொர்க் இஸ் அ வே டு கம்யூனிகேட் பிட்வீன் 2 டிவைசஸ், கம்ப்யூட்டர், பிரிண்டர் அண்ட் மொபைல். அதே தான் திரும்பவும் சொல்கிறாங்க. அதாவது 2 கம்ப்யூட்டருக்கு நடுவுலையோ இல்லை மோர் தென் 3 கம்ப்யூட்டருக்கு நடுவுலையோ இல்லை மொபைல்ஸ் 4 or 5 மொபைல்ஸ் நடுவுலையோ ஒரு கம்யூனிகேஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிவைஸும் எல்லா டிவைஸோடையும் கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னா அது நெட்வொர்க். கம்யூனிகேஷன் கேன் பி டன் பை எய்தர் வயர்ட் ஆர் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ 2 விதமாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். வயர்டு மீடியம், இன்னொன்று வந்து வயர்லெஸ் மீடியம். இப்போ வயர்டு மீடியமில் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வயர்டு மீடியம் வந்து டேட்டா கேபிள் சொல்லலாம். இப்போ ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து லேப்டாப்புக்கு அப்லோட் பண்ணணுமோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுறோம். அது வந்து வயர்டு மீடியம் எக்ஸாம்பிள். வயர்லெஸ் மீடியம் அப்படின்னா ப்ளூடூத், வைஃபை யூஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுறோம். ப்ளூடூத் யூஸ் பண்ணி நம்ம 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 ஃபைலில் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறது வந்து அது வயர்லெஸ் மீடியம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ். டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா LAN, WAN அண்ட் MAN. LANனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், WAN வைட் ஏரியா நெட்வொர்க், MAN மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஓகே, LAN தான் இருக்கிறதுல வந்து ரொம்ப பாப்புலரான டைப் ஆஃப் நெட்வொர்க். ஓகே, LANனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் நெட்வொர்க் வந்து ஒரு ஸ்கூல்லையோ காலேஜோ செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் LAN எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சில் தான் வந்து இதை செட்டப் பண்ண முடியும், இந்த LAN நெட்வொர்க்கை. இப்போ குறிப்பிட்ட ஸ்டாஃப்ஸ், குறிப்பிட்ட எம்ப்ளாயீஸ் மட்டும் இந்த நெட்வொர்க்கை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நம்ம பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து LAN தான். அடுத்து WAN வைட் ஏரியா நெட்வொர்க். வைட் ஏரியா நெட்வொர்க்னால் நத்திங் பட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து ஒரு யூஎஸில் இருக்கிற நெட்வொர்க்கை ரீச் பண்ணணும்னு நினச்சேன்னா WAN யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நெட். ஆக்சுவலாக இப்போ இன்டர்நெட்னால் நான் இங்கே குளோபலி நான் இங்கே யார்கிட்ட இருந்தாலும் இங்கேருந்து நான் யார்கிட்டனாலும் கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட்டோட யூசேஜ் அதுதானே. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இதில். ஸோ இதான் WAN. MAN அடுத்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். இது வேறு ஒன்றுமே இல்லை, LANோட என்ஹான்ஸ்டு இதுதான். இது இன்னும் ஷார்ட் ரேஞ்சிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இல்லை, LAனை விட அதிகமாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது சிட்டி, டவுன் அந்த மாதிரி அதுக்குள்ளே நம்ம ஒரு நெட்வொர்க்கை செட்டப் பண்ணணும் அப்படின்னா நம்ம MAN யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய போகிறது பஸ் டோபாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோபாலஜினா என்னன்றதை பார்த்துருவோம். டோபாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் நத்திங் பட் நெட்வொர்க் செட்டப். நெட்வொர்க் செட்டப் தான் வந்து ஒரு டோபாலஜி. சரி, என்னன்றது பஸ் டோபாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the nodes are connected to a single cable. The cable to which the nodes connect is called a backbone. If the backbone is broken, the entire segment fails. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஓகே, இப்போ இந்த டிவைஸ் வந்து இந்த டிவைஸோட கம்யூனிகேட் பண்ண நினைக்கிது அப்படின்னா இது வழியாக தான் அது வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுதான் வந்து அந்த பேக்போன் கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இதுலேருந்து இதுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் இது வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணணும். இங்கேருந்து இங்கே கம்யூனிகேட் பண்ணணும்னாலும் இப்படி தான். இதே தான் எல்லா சிஸ்டமுக்கும், எல்லா நோட்ஸுக்குமே அப்படி தான், எல்லா டிவைஸஸ்க்குமே இப்படி தான். இந்த பேக்போன் கேபிள் இல்லாட்டி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியாது இன்னொரு டிவைஸுக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த பேக்போன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பேக்போன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த என்டையர் சிஸ்டமுமே நெட்வொர்க்கில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம், இந்த என்டையர் செக்மெண்ட் ஃபெயில்ஸ். இப்போ இந்த பேக்போனே இல்லை அப்படின்னா யாருமே யாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து பஸ் டோபாலஜி. நெக்ஸ்ட் வந்து ரிங் டோபாலஜி. ஆல் டிவைசஸ் ஆர் கனெக்டட் இன் த ரிங் ஃபார்மட். எவ்ரி டிவைஸ் வில் ஹேவ் 2 neighbors. ஸோ இப்போ ரிங் டோபாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது வந்து ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. மொத்தம் நம்மளுக்கு இங்கே 5 நோடு இருக்குது.
இப்போ இந்த சிஸ்டம் வந்து இந்த சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணால் இந்த லிங்க் வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். இது வந்து இது கூட கம்யூனிகேட் பண்ணால் இந்த லிங்க் வழியாக கம்யூனிகேட் பண்ணணும். இங்கே கம்யூனிகேட் பண்ணணும்னா இப்படி பாஸ் ஆகி இங்கே கம்யூனிகேட் ஆகிக்கும். இங்கே வரணும்னா இல்லை இப்படியும் வரலாம், இல்லை இப்படியும் வரலாம். அது இஷ்டம். ஸோ இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இதில் ஒரு லிங்க் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த லிங்க் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இதுலேருந்து இதுக்கு போக முடியாது அப்படின்னு கிடையாது. இந்த லிங்க் ஃபெயில் ஆகினாலும் இது இந்த வழியாக பாஸ் ஆகி நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிடலாம் இந்த இதுக்கு. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ் ஆக்சுவலி. ஆனால் இந்த 2 லிங்க்குமே இதுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து அவுட் ஆஃப் த நெட்வொர்க் போயிடும், வெளியே போயிடும். இந்த நெட்வொர்க்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. அவ்வளோதான் அது வந்து. ஸோ இது தான் எவ்ரி டிவைசஸ் வில் ஹேவ் 2 நெய்பர்ஸ், 2 நெய்பர் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரிங் டோபாலஜி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோட்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி கனெக்டட் டு அ சென்ட்ரல் கம்யூனிகேஷன் பாயிண்ட். அந்த சென்ட்ரல் கம்யூனிகேஷன் பாயிண்ட் வந்து ஹப்பாவோ இல்லை ஸ்விட்சஸாவோ இருக்கலாம். இஃப் அ கேபிள் ஃபெயில்ஸ் ஒன்லி ஒன் நோட் வில் பி ப்ராட் டவுன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஹப் இல்லைனி ஸ்விட்ச் அப்படின்பாங்க. ஹப் ஸ்விட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ். ஹப் அண்ட் ஸ்விட்சஸ் அப்படின்றது ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டிவைஸ் வந்து இது கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்விட்சுக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த டிவைஸ்க்கு வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டிவைஸும் இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இதுவும் வந்து இது கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும், அப்புறம் இதுக்கு வந்து ஷேர் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க இந்த இருக்கிற நோட்ஸ் எல்லாமே வந்து. ஸோ இப்போ இந்த லிங்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்த டிவைஸ் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. மிச்சம் எல்லாமே வந்து அஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ என்டையர் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகாது. இந்த ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஒரு லிங்க் வந்து ஃபெயிலியர் ஆகிறனால என்டையர் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகாது. ஆனால் சப்போஸ் இந்த ரவுட்டரோ இல்லை இந்த ஸ்விட்சோ இது வந்து ஹப்போ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்டையர் சிஸ்டமும் வந்து ஃபெயிலியர் தான். ஆனால் இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றனால ஸ்டார் டோபாலஜி தான் வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது அதிகமாக. ஸோ இதுதான் வந்து ஸ்டார் டோபாலஜி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெஷ் டோபாலஜி. மெஷ் டோபாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ நெட்வொர்க் செட்டப் வேர் ஈச் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க் டிவைசஸ் இஸ் இன்டர்கனெக்டட் வித் ஒன் அனதர். ஸோ இது மெஷ் டோபாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு நோடு இருக்குது, இங்கே ஒரு நோடு ஓகே, எல்லா நோட்ஸும் இங்கே ஜாயின் ஆயிருக்காங்க. இப்போ இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆளுக்குமே ஒவ்வொரு டேரக்ட் லிங்க்ஸ் இருக்கும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமை இவங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா இங்கே இந்த லிங்க் யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்குன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு இந்த லிங்க் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நோட்ஸுக்குமே ஒவ்வொரு டேரக்ட் லிங்க் இருக்கும். அதனால இது வந்து ரெடண்டன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ரீச்சபிலிட்டியும் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றனால இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான செட்டப் கூட. ஆனால் இது ரொம்ப யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப ரீச்சபிலிட்டியும் சரி, ரெடண்டன்சியும் சரி, இது வந்து ரொம்ப ஹையாக தரும். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து மெஷ் டோபாலஜி. இன்றைக்கி நம்ம செஷனில் வந்து டோபாலஜிஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பார்த்துருக்கோம், அப்புறம் நெட்வொர்க்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.